நம்முடைய ஆண்டவர் கிருபையுள்ளவர். அவர் நம்மை தூக்கி நிறுத்தும்படிக்கு நம்மை நோக்கி வந்து தம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒரு பெரிய கடன்ல நீங்க உங்களுடைய தவறான முடிவுகளால் இருக்கலாம், இல்ல உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க பெரிய பிரச்சனையில் இருக்கலாம், இல்ல உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய நஷ்டத்துல நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பழச மறந்துரு, நான் என்னுடைய கிருபையினாலே நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இதோ ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சந்ததி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்றாருங்க, பாரு, நான் சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு கீழ்ப்படிஞ்சேனா இப்படி எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் பைபிள்ல உபாகமம்னு ஒரு புக் இருக்கு, அதுல 28வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். It's a very elaborate list of what blessings God will bless you with if you will obey the Lord, hear His voice and do according to His voice. ஆண்டவர் சொல்றார், என்னெல்லாம் சொல்றாருங்க பாரு, நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன சத்தத்தை மட்டும் கேட்டு கீழ்ப்படிஞ்சேனா நீ நடந்த ஆசீர்வாதம். அந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நீ மாப்பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிப்பேங்கிறாரு அப்படின்னா சொன்னா, உன் ஃப்ரிட்ஜ் ஆசீர்வதிப்பேன், போடுற ஷூ ஆசீர்வதிப்பேன், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நிறைய பேர் அமெரிக்கா போனா தான் வெளியில் ஆசீர்வாதமா இருக்கு. சார், நீங்க ஆவடியில் இருந்தாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். Your blessing is not connected to a location. Your blessing is connected to a person and his name is Jesus. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில you will bless in the city and you will be blessed in the country அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க பாரு, நீ ஒரு பெரிய பட்டணத்தில் இருந்தாலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ வில்லேஜில் இருந்தாலும் நீ ஆசீர்வாதமா தான் இருப்பேங்கிறார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேங்கிறார். ஆனா நீ மட்டும் என் சத்தத்தை கேட்காம சேட்டை பண்ணா என்னெல்லாம் சாபங்கள் வரும்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கிறார். அதுல ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், உன் எதிரிகள் வந்து உன்னை சிறை பிடித்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறார். என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நமக்கு பிறந்ததுலேருந்து என்ன பழக்கம்னா, லெஃப்டில் போனால் ரைட்டில் போவோம், ரைட்டில் போடானா லெஃப்டில் போவோம், முன்னால் போனால் பின்னால் போவோம், பின்னால் போனால் எதை பண்ணாதுங்கிறதும் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், எதை பண்ணுங்கிறாரோ அதை நம்ம பண்ண மாட்டோம். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்துங்க, பாரு, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு இருந்தாருன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆண்டவர் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னன்னா, ஆண்டவர் மிஸ்டேக் பண்ண மாட்டார், ஆனால் நம்மளுடைய அதை சாப்பிடாதீங்கடானார், ஃபர்ஸ்ட் அதை தான் சாப்பிட்டான். இப்போ see, that is the problem with man. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்யாதேன்னு சொன்னதை அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனாங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? பாபிலோன் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம் இஸ்ரவேலரை வந்து சிறை பிடித்து இந்த தேசத்தை அவர்களுடையதாக்கி விட்டார்கள். இப்போ எல்லாம் வம்பள மாட்டிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, சரி, உன் தப்புனால தான் இதுல போய் மாட்டிட்ட, ஆனா நீ பழச என்ன பண்ணாத, நினைக்காத, உன் தப்பு தான், ஆனா அதை நினைக்காத, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் ஏசாயா 43வது அதிகாரம் 18வது 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஐசியா chapter 43 and verses 18 and 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நினைக்கிறதுக்கு ஒன்றும் நல்லதில்லை, சரியா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். சேர்ந்து வாசிப்போம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். You could have messed up a lot of things and you're in deep chaos right now. நீங்க அநேக காரியங்களை சொதப்பி ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ என்னுடைய கிருபையை கொண்டு நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். பேசிக்கா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, hey, come on, let us start it all over again. நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறார். The beautiful thing about Christianity is all about second chances and new beginnings. கிறிஸ்தவமே எதை பற்றியது என்று சொன்னால்,
அது கிருபையை பற்றியது, இரண்டாம் வாய்ப்புகளை பற்றியது. ஆண்டவர் திரும்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாங்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நாம் எல்லாரும் ஏதோ ஒரு தருணத்தில் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம், தவறி விடுகிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போங்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போங்கிறார். பைபிள் முழுசும் ஆண்டவர் இதை பண்ணிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடாத, பழத்தை சாப்பிட்டேன்னா சாகவே சாவாய் அப்படிங்கிறார். சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. செத்தாங்களா? செத்தாங்க. இப்ப ஆண்டவர், சாகடா நீ, இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடல. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்குள்ள அனுப்புகிறார். இந்த இயேசு வந்துட்டு பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளவுதானே, அந்த மரணத்தை நான் எடுத்துக்கொள்றேன்னு அவர் தம்மேல எடுத்துக்கொண்டு சிலுவையில மரித்து உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டான்னா அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, if any man is in Christ, he is a new creation. நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை புதிய சிருஷ்டியா மாத்திட்டார். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்கிறார். ஆமென். இப்ப மனுஷன் பண்ணின காரியத்தால இந்த பூமியில பாவம் வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு அழகான பூமியை படைச்சு ரொம்ப அழகான ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி மனுஷனை வைக்கிறார். எல்லாம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு அந்த பழத்தை சாப்பிட்ற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை, இல்லை டிவோர்ஸ், குழப்பம், கடன், இது எல்லாம் பாவம் எல்லாம் அப்பதான் வந்துச்சு. ஆண்டவர் அவ்வளவுதான்டா, நீ கெடுத்து குட்டி செவராக்கிட்டேன், என்னமோ பண்ணிட்டு போங்க, நீங்களா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மார்ஸ்க்கு ஓடல. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சரி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பைபிள் முடியும் போது எப்படி முடியுதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் பைபிளோட கடைசி புஸ்தகம் 21வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் ஒரு புது வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் கடைசியில் என்ன தெரியுமா பண்ண போறாரு? நல்லா கவனிங்க. ஒரு நாள் வரப்போகுது, ஆண்டவர் இந்த பூமிக்கு பதில் ஒரு புதிய பூமியை உண்டாக்க போறார். ஆண்டவர் புதிய வானங்களை உண்டாக்கி நம்ம எல்லாம் அங்க வச்சு ஏசப்பா மனுஷனோட உறவாட போகிறாராம். இதைத்தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே பண்ணினார். ஆனா மனுஷன் சொதப்பி போட்டா, நான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிறாரு. கை தட்டுங்க. Hallelujah. He's saying, let us start it all over again. Look at that. வெளிப்படுத்தின 21வது அதிகாரம் 1வது வசனம், ஆண்டவர் யோவான்கிற ஒரு அப்போஸ்தலனுக்கு என்னென்ன நடக்க போது அடுத்துங்கிறத ஃபியூச்சரை வெளிப்படுத்துறார். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. மேலும் பரலோகத்திலிருந்து ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இப்படி பைபிள்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க மனுஷன் தவறும் பொழுது ஆண்டவர் சரி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறார். இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் ஒரு புது காரியத்தை உனக்கு செய்ய விரும்புகிறேன். உங்கள் பிஸ்னஸ் உடஞ்சு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்கிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கை சின்ன பின்னமாக இருக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய விரும்புகிறேன். உங்க பொருளாதாரம் நொறுங்கி போயிருக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். God wants to release his new into your life. ஆனா நம்ம யோசிக்கும் போது, சார் என் வாழ்க்கை சின்ன பின்னமா இருக்குங்க, இதுல எப்படிங்க ஒரு புது காரியம் வர முடியும், இதுல எப்படி ஒரு புது ஆரம்பம் உண்டாக முடியும்? ஏன்னா சில நேரங்களில் சிலருடைய பிரச்சனைகளை நான் பார்க்கும் பொழுது, பாஸ்டர்கிட்ட வர்றாங்கன்னா எப்போ வர்றாங்க? ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு தான் அப்புறம் பாஸ்டர்கிட்ட வருவாங்க. அப்படி தான் இன்றைக்கி கேட்டோம் சாட்சி. 4 வருஷமாக எல்லா மெடிசனும் ட்ரை பண்ணிட்டோங்க, அதனால் முடியல. அதாவது மருத்துவத்துக்கு எதிரானவர்கள் அல்ல நாம், மருத்துவத்துக்கு சில லிமிட்டேஷன் இருக்குது, அப்படி தானே? அதுக்கப்புறம் போகும்போது ஆண்டவர் தான் ஏதாவது பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு அற்புதமான சாட்சியை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு பலவிதமான சாட்சிகளை வாரம் கேட்டுட்ருக்குறோம். இப்போ சிலருடைய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது இதிலிருந்து இந்த ஆள் வர்றதுக்கு வெளியில் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ பல லட்சங்களில் கடன் கோடிகளில் இருக்கும், ஆனால் அவங்களுடைய வருமானம் சில சமயம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அவங்க வெளியில் வரணும்னா ஆண்டவராக பார்த்து ஒரு மிராக்கிள் பண்ணலைன்னா அவங்க வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சிலருடைய திருமண வாழ்க்கை திரும்ப கட்டி எழுப்பப்படணும்னா ஆண்டவராக பார்த்து ஒன்று பண்ணலைன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயற்கையின்படி அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை. Naturally there is no solution for the problem that they are in.
அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு புது காரியத்தை செய்ய போறேன். அதை நான் எப்படி செய்ய போறேன்னா சூப்பர் நேச்சுரலா செய்ய போறேன். Amen. I'm going to do it for you supernaturally. அதே அந்த வசனம் நான் வாசித்த அந்த வசனம் ஏசாயா 43 அந்த 18-19, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கண்டினியூ பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படின்னா I will make ways in the wilderness and rivers in the desert. அதாவது டெசர்ட் ஒரு பாலைவனத்துல நல்ல அழகா ஜாலியா ஒரு நதி ஓடுறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார் அதை நான் பண்ணுவேங்கிறார். வில்டர்னஸ்னா அது ஆளாரமும் இல்லாத ஒரு இடம், ஆனா அதுல ஆண்டவர் ஒரு ஹைவே நான் உண்டு பண்ணுவேங்கிறார் அந்த காலத்திலேயே. அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு புது காரியத்தை பண்ண போறப்பா, ஆனா அது சூப்பர் நேச்சுரலா இருக்க போதுங்கிறார். இல்லைங்க, இந்த வீட்டுக்காரர் மாறக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் அதை சூப்பர் நேச்சுரலா பண்ணுவேங்கிறார். ஒரு சகோதரி ஒரு மாதத்துக்கு முன்னால நினைக்கிறேன், அவங்க வீட்டுக்காரர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வேண்டான்னு சொல்லி 3 வருஷம் ஆயிடுச்சு. கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு. நான் திடீர்னு அவர் கால் பண்ணி அவங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு முடிவு கொடுப்பார், நீங்கள் போங்கன்னு சொல்லி வச்சேன். எனக்கு கூட ஞாபகம் இல்லை. அவங்க சாட்சி சொல்ல வந்திருந்தாங்க. நீங்கள் சொன்னி அன்னைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி நான் உன்னோட சேர்ந்து வாழணும்னு விரும்புகிறேன்னு சொன்னாராம். இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம். அந்த சாட்சியை சொல்ல வந்தாங்க. சில நேரங்களில் சிலருடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரா ஒன்று பண்ணலைன்னா வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இயற்கையின்படி வாய்ப்பு இல்லை, ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை பண்ண போறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். How many of you want to welcome that supernatural into your life? Hallelujah.